ரமணா உருவாகுச்சு. ரமணா உருவாகும் போதும் சரி, ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபைட்டர்ஸ் எல்லாரோட பேரும் தெரியும். எல்லாரும் சின்ன சின்ன ஃபைட்டர், அந்த கம்பி கட்டுறவங்க, ரோப் இழுக்கிறவங்க எல்லார் பேரையும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த கம்பி ரோப்லாம் அப்படின்னும்போது, நீ ஃபைட்டருக்கு வேணா வை, எனக்கு வைக்காது அப்படின்றாரு. என்ன இல்ல நான் இன்ன வரைக்கும் நான் ஒரிஜினலா தான் பண்ணியிருக்கேன். நான் ரோப் வச்சு பண்ணேன்னா இதுக்கப்புறம் பண்ணது எல்லாமே நான் பண்ணது இல்லைங்கிற மாதிரி அர்த்தமாயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பார்ப்பாரு. ஃபைட்டர்ஸ் பண்ணும்போது உட்காந்துருப்பாரு. கேரவன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒரே ஒரு சீன் வந்து ரெடில்ஸில் எடுத்தேன். அப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ ஒரு இடம் இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக அந்த ரெடில்ஸ் அந்த ஒரு ஹில்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஏரியாவில் வந்து ஒரே ஒரு கேரவன் மட்டும் அவர்கிட்ட தெரியாமல் நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கு அவ்வளோ திட்டினார். யாரை கேட்டா கேரவன் சொல்லி? இன்னைக்கு போய் ஒரு ஷூட்டிங் போனீங்கன்னா, ஷூட்டிங் அங்கே நடக்குதுன்னா 1 கிலோமீட்டர் கேரவன் ட்ரெயின் மாதிரி நிற்கும். அவ்வளோ பேருக்கு கேரவன் இருக்கிற இடத்துல அன்னைக்கு ஒரு நாள் கூட கேரவன் யூஸ் பண்ணதே கிடையாது. ஒரு நாள் யூஸ் பண்ணேன். அவர்கிட்ட கேட்காம நான் தான் சொன்னேன், காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணணும், க்ரௌடு வரும், உள்ள வந்தா அவர் அங்கே வந்தாவே இங்கே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கேரவனில் இருங்கன்னா ஒத்துக்கவே மாட்டேன்ற. கேரவன் ஆக்சுவலி அன்னைக்கு சும்மா தான் இருந்துச்சு. அதுலேயும் சேர் கூட இப்படி சாயிர மாதிரி சேர் மாட்டேன். ஒர்க் பண்ண சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்றது ஒரு புள்ளி கூட போய் கிடையாது, மிகைப்படுத்தவும் கிடையாது. ஒரு ஸ்டூல்ல உட்காந்துருவார். பின்னாடி சாய மாட்டார். பின்னாடி கூட அப்படியே உட்காந்துருப்பார். அப்படியே உட்காந்துட்டு யார் யார் என்ன பண்றா அதை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்பார். விறுவிறுன்னு வேலை நடக்கும். மற்றவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, வேகமா வேலை நடக்குதா, என்ன சாப்பிட்றாங்கன்றது மொத்தமா அப்படி ஒரு நெட்வொர்க் மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாரோட கேரையும் எடுத்துக்கிறவர். அவர் ஈவன் டைலாக்லாம் உங்களுக்கு வந்து தெரியாது. ரமணால வந்து எந்த டைலாக்குமே நான் 2 டேக் மேல போனதே கிடையாது. எந்த டைலாக்குமே 2 டேக் மேல நான் போனதே கிடையாது.